Hi, hello friends. This is Rascal. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா சுவையான வட்டலப்பம் செய்யறது எப்படி அப்படிங்கறத பார்க்கலாம். இதுக்கு நான் எடுத்து வச்சிருக்க பொருட்கள் 8 முட்டை, 1 கப் தேங்காய் பால், நெய், தேவையான அளவு சர்க்கரை, முந்திரி, கொஞ்சமா பொட்டுக்கடலை, ஏலக்காய் உள்ள பகுதி மட்டும் உங்களுக்கு ஏலக்காய் பொடி இருந்தா ஏலக்காய் பொடி யூஸ் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் மில்க் பவுடர். முட்டையை கிரைண்ட் பண்ணிக்கிறதுக்கு பிளெண்டர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் மிக்ஸி யூஸ் பண்றேன். உங்களுக்கு எது வசதியோ அது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ முட்டையோட சுகர் ஆட் பண்ணிட்டு ஒரு தடவை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துறணும். வாங்க கிரைண்ட் பண்ணிடலாம். இப்போ முட்டையும் சர்க்கரையும் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது நான் ஒரு கையளவு முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதே மிக்ஸி ஜாரில் நம்ம முந்திரி பருப்பு, சும்மா 2-3 ஏலக்காய். எதுக்காக நம்ம பொட்டுக்கடலை போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணி பதம் இல்லாமல் கொஞ்சம் கட்டி பதமாக வரும். அதுக்காக எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். நல்லா ரொம்ப சாஃப்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், முந்திரி பருப்பு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. நம்மளுக்கு ரொம்ப சாஃப்டாக அரைகிறதுக்காக நான் அதிலே கொஞ்சமாக தேங்காய் பால் ஊற்றி அரைச்சிருக்கேன். இதில் தண்ணி எதுவும் மிக்ஸ் பண்ணாதீங்க, தேங்காய் பால் மட்டும் ஊற்றி அரைங்க. இப்போ நம்ம அதே கப்பில் நம்ம எடுத்து வச்சுருக்க மில்க் பவுடர் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட மில்க் பவுடர் இல்லைன்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது அடிஷ்னல் தான். பட் நீங்கள் மில்க் பவுடர் போடுறதுனால ஒரு திக்னஸ் கிடைக்கும், எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்வீட்னஸ் கிடைக்கும். இஃப் இன்கேஸ் உங்கள்கிட்ட மில்க் மேட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக மில்க் மேட் கூட 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதை எதுக்காக நான் அடிக்கிறேன்னா எந்த ஒரு கெட்டி பதமும் இல்லாமல் நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சமாக தேங்காய் பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டு அடிச்சிக்கலாம். கிரைண்ட் பண்ணி எடுத்து நம்ம மில்க் பவுடரை இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், இது பார்க்க இப்போ மில்க் மேட் மாதிரியே இருக்குது. இதோட பதத்தை பாருங்கள் எவ்வளோ திக்னஸாக இருக்குதுன்னு, க்ரீமியாக. அதுக்காக தான் பால் ஊற்றி நான் அரைக்க சொன்னேன். ஸோ இப்போ நம்ம இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நான் இந்த மாதிரி ஒரு சில்வர் பாத்திரம் எடுத்துக்கிறேன். அதில் நெய் ஊற்றி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ பாருங்கள், நம்ம முட்டை ரெடி பண்ணி வச்சாச்சு. இதில் சக்கரை போட்டு அடித்து வச்சுருக்கோம் மிக்சியில். அடுத்தது கெட்டியான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம். மில்க் பவுடர் யூஸ் பண்ணி பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணி மில்க் மேட் பதத்தில் எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் முந்திரி பருப்பு, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதில் பாதாம் பிஸ்தா கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் முந்திரியே போதுமானதாக இருக்கும். இப்போது இந்த மாதிரி ஒரு சில்வர் பாத்திரம் எடுத்து பாருங்கள், நெய் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் இந்த 4மே ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோன்னா நம்மளோட வட்டலப்பம் ரெடி ஆகிடும். ஃபர்ஸ்ட் நான் தேங்காய் பால் ஊற்றுறேன். அப்புறம் முட்டையும் சர்க்கரையும் நம்ம அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுவைக்காகவும் கெட்டி பதத்துக்காகவும் நம்மளுடைய முந்திரி பருப்பு, அடுத்தது மில்க் மேட் பதத்துக்கு இருக்க நம்மளோட மில்க் பவுடர். இப்போது இது எல்லாமே போட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளுடைய வட்டலப்பத்துக்கான லிக்விட் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி இட்லி சட்டி ஒன்று எடுத்துக்கோங்க. நம்ம இது கலவாடன்னு சொல்லுவோம் இல்லையா, இது மேலே வச்சு தண்ணி ரொம்ப கொதிக்கூடாது. நீங்கள் வச்ச கையோட எப்படி செட்டில் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி கரெக்டாக வைங்க. தண்ணி ரொம்ப அதிகமாக இருந்தால் மேலே வந்துடும். அந்த கலவாடைக்கு மேலே தான் நம்ம இந்த மாதிரி ஒரு சில்வர் சட்டி யூஸ் பண்ணிக்கணும். சில்வர் சட்டியை ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி தான் வைக்கணும். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு 45 மினிட்ஸ் மிடில் ஃப்ளேமில் வச்சு நம்ம எடுத்துகிறோம். நம்மளோட வட்டலப்பம் ரெடி ஆகிடும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விடுங்க. நன்றி, வணக்கம்.